ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னா பிசியில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்த ஒரு கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த மியூசிக்கு, இந்த கத்தி சவுண்ட் சத்தமே போடாமல் விளையாடணுன்னுவாங்கள்ல, அந்த கேம் ப்ளே வீடியோ தான் இது நாங்கள் ஒரு 3 பேர் வந்திருந்தோம். இவனுங்கெல்லாம் யாரும் தெரியல, வேர்ல்டில் கனெக்ட் ஆகியிருந்தானுங்க. சரி, நானும் அப்படி விட்டேன். இது எதில் விளாண்டனோ ரோப்ளாக்கில் விளாண்டேன். நீங்கள் அந்த கேமோட பேரை போட்டாலே போதும், அந்த கேம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரோப்ளாக்கில் கொடுத்துருவாங்க. நானும் சரி, நான் எடுத்தோடனே இது 6000த்தையும் கம்ப்ளீட் பண்ணோம். அதான் மேட்ரு. இன்னும் எடுத்தோடனே வந்துட்டாங்க பேய். சரி போடுறா சாமின்னு ஓடிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் இப்போ மட்டும் தப்பிக்கிறதுக்குள்ளே போதுமான்னு ஆயிடுச்சு. நானும் அப்படியே ஆகி ஓடிட்டேன். இதில் மொத்தம் எத்தனை பொருளை நான் உடைப்பான்னு மட்டும் பாருங்கள். எப்பா சாமி. சரி, இந்த பொருளை இங்கேயே போட்டுட்டு நான் போயிட்டேன். எங்கே போட்டேன்னா அப்படியே கீழே போட்டு போயிட்டேன். எங்கடா இது மேலே ஏறலேன்னு பார்த்தேன், அப்படியே கீழே போட்டு போயிருக்கேன். இதில் என்ன கொடுக்கணுன்னா இந்த இதை கொடுக்கல, கிளைட் மாதிரி அந்த அந்த தள்ளு வண்டி கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும். நானும் சவுண்டு பத்துலேன்னு சவுண்டு ஏற்றி இறக்கிட்டு கிடந்தேன். அந்த எஸ்கலேட்டரை கொடுக்கவே இல்லை அவனுங்க. நான் சரி அதை வச்சு யூஸ் பண்ணி போகலான்னு பார்த்தேன். அது எஸ்கலேட்டரா ஐயா, அது பேர் மறந்து போச்சு எனக்கு. அதை எனக்கு கொடுக்கவே இல்லை. சரி, ஒவ்வொரு பொருளும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. சரி, இவன் இதில் வரலையாட்டாங்குது அப்படின்னு நினச்சி நான் விட்டேன். ஏன்னா மீடியம் தான் வச்சுருந்தான், அதனால் அவ்வளோவா வரல. நான் அடுத்து வந்துட்டு இது சும்மா விளையாண்டு பார்த்தேன் எப்படி இருக்குதுன்னு. நான் அடுத்த ஹார்டில் வச்சு போட்டு வீடியோ போடுறேன். அது இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் விளையாண்டதில்லை. இந்த வீடியோ முடிஞ்சோடனே பார்ட் 2 அப்படின்னு போடுவேன். இது பார்ட் 1. பார்ட் 2 கேம் ப்ளே வரும். நீங்கள் சொன்னாலும் சொல்லினாலும் பார்ட் 2 கேம் ப்ளே போடுவேன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமு, அதனால தான். சரி, அப்படியே பொருள் தேடிக்கிட்டு இருந்தேன். தேடம் பொருள் எங்கே வச்சுருக்கானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஈஸி கேம்லேயே ஈஸி மோட்லேயே பொருள் எங்கே இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆர்டரில் வச்சுன்னா எந்த மூலையில் கிடக்கும்னு கூட தெரில. நானும் சரி அந்த பக்கத்து இந்த பக்கத்தும் தொலாவுனேன், எதுவும் கிடைக்கல. நான் ஒருத்த மட்டும்தாங்க பொருள் எடுத்து போட்டுக்கிட்டு கிடந்தேன். இவன் ஒருந்தானுங்க 2 பேர் இதுக்கு இருக்கானுங்கன்னே தெரில. அப்புறம் பார்த்தா டைமண்டு அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போய் வச்சோம்னா $1000 நம்மளுக்கு தான் நினச்சிக்கிட்டே எடுத்துகிட்டு போனேன். அப்படியே பொறுமையாக எடுத்துகிட்டு போனேன். $1000 ஒன்றும் $1000 பொட்டுன்னு உடச்சி $900 மாறிடுச்சு. சரி, இதையாவது பத்திரமா கொண்டு போய் வைப்போமேன்னு வச்சேன். சும்மா மூஞ்சிக்கிட்ட அதுவாக வந்து இடிச்சு விழுவுதுங்க, என்னங்க பண்ணுறது நான். அப்புறம் சரி அப்படியே தொலாவிக்கிட்டு போனேன். வேறு எங்கேயா பொருள் இருக்காது பார்த்து இதெல்லாம் எடுக்க முடியுமான்னு பார்த்தேன். எடுக்க முடியல. அந்த ஜொலிக்கிற பொருளை மட்டும்தான் எடுக்க முடிய மாட்டேங்குதுன்னு நானும் அப்படியே விட்டுட்டேன். இதை இங்கே ஒன்று இருந்தது, இதை எடுக்கலாமேன்னு பார்த்தா எடுக்க முடியல. கிட்ட போய் பிக் பண்ணால் தான் பிக் முடிச்சிட்டு $70 பொறுமையாக தூக்கிட்டு போவேன்னு எடுத்துகிட்டு போனேன். இது என்ன பிரச்சனைனா கரெக்டாக மூஞ்சிக்கிட்ட வந்து இதுவாகிக்குது. அதனால தான் மேலே தூக்கிட்டேன். மூஞ்சிக்கிட்ட அடிக்கடி கொண்டு வரானுங்களேன்னு சொல்லி மேலே தூக்கிட்டேன். இவன் என்னன்னா இங்கேயே நின்றுட்டு இருந்தான், யாரா இங்கேயே நிற்கிறான்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஓடிட்டேன். கடைசி வரைக்கும் பொருளே எடுக்க மாட்டாங்க. நான் தான் எடுத்து போட்டு கிடந்தேன். இங்கே ஒரு பொருள் இருந்தது, நான் பார்க்காம அப்படியே போயிட்டேன். வீடியோ எடிட் பண்ணும்போது தான் தெரிஞ்சுட்டேன்னா ஒரு பொருளை விட்டுட்டு போயிருக்கோமேனு. கடைசி வரைக்கும் அந்த பொருள் போய் எடுக்கவே மாட்டேனேன் நான். சரி, இந்த $1000 எடுக்கலாமான்னு பார்த்தேன், எடுக்க முடியல. இந்த ஜொலிக்கிற மாதிரி இருக்கிற பொருள் தான் எடுக்க முடிய மாட்டேங்க. பரவாயில்ல, அப்படியாவது பண்ணானுங்க. இது ஜொலிச்சுதான்னு பார்த்தா அது சைலண்ட் ஆட்டங்குது. சரி, நான் அப்படியே பிடிக்க வந்து இதை எடுக்கலான்னு பார்த்தேன். ஒரு எகிரி எடுத்துருவோண்டாங்கிற மாதிரி ஜம்ப் பண்ணேன். என்ன ஆணிச்சின்னு மட்டும் வருது. உக்காந்த பட்டன் 1/2 மணி நேரம் கொடுத்துக்கிட்டு ஜம்ப் பண்ண முடியலையான்னு பார்த்தேன். கரெக்டாக பார்த்து ஜம்ப் பண்ணுறதை கண்டுபிடிச்சி ஒரு எகுன்னு பொருள் அவ்வளோதான் பொசுக்குன்னு போயிடுச்சு. சரி, இந்த கப்பை நைஸாக மட்டும் திருடிட்டு போயிடுவேன்னு தூக்கிட்டேன். அவனும் வேறு பொருள் எடுக்க போயிட்டான். அவனை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது. என்னடா நான் எடுத்த பொருள் நீ எடுக்கிறியாங்கிற மாதிரி. இதையும் பார்த்தா நான் உடச்சி போட்டுருவேன். கரெக்டாக பொருள் வேணும்னே மூஞ்சிலே வந்து அடிக்குதுங்க. என்னங்க இங்கே பிறகு திருப்பி மூஞ்சிலே வந்து அடிக்குது. நானும் சரி அப்படியே பொறுமையாக நவுத்திட்டு போய் எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்படியே பொறுமையாக எடுத்துகிட்டு போய் வைக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா என்ன ஆச்சு தெரியல, திடீர்னு ஸ்டக் ஆகிடுச்சு. அப்புறம் நான் பொறுமையாக வந்த வாட்டிக்கு எடுத்து ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே எடுத்துகிட்டு போய் பொறுமையாக வச்சுட்டேன்னா இன்னும் மொத்தம் எவ்வளோ தேவைப்படுது? தேவைப்படுது 3000 பொருள் தேவைப்படுது. 3000, ஆமாங்க 4000 தேவைப்படுதுன்னு நானும் அங்கிட்ட தேட ஆரம்பித்தேன். 4000 எங்கடா போய் தேட ஆரம்பித்தேன். கடைசி வரைக்கும் பொருள் கிடைக்காது. அப்புறம் இங்கே ஒன்று கடந்து ₹30 அது. சரி, இங்கே போடுது, எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வந்த ஆட்டிக்கு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இங்கே போட்டேன். போட்டால் $29 காட்டுதுங்க. பொத்துன்னு வச்சதுக்கு 29. அப்புறமா ஏதோ பொறுமையாக எடுத்துகிட்டு வந்து படுத்த வாக்கிலேயே எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியே பொறுமையாக கீழே வச்சு தான் விட்டேன்.
படம் இது வந்துட்டு மொபைலுக்கு ஒரிஜினல் வெர்ஷன் வரப்போகுது. அது எவ்வளோ பேமெண்ட் சொல்கிறான்னு தெரில. ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் போயிருக்கு. வேணும்னா ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு விளையாடணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா போய் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தா திருப்பி $14. என்னடா இது $14ன்னு பார்த்தா நம்ம டீம்மேட்டு தற்குறிப்பாயே அது மேலே ஏறி நடந்து போயிருக்கலாம். கடவுளேன்ற மாதிரி நான் பொறுமையாக எடுத்துகிட்டு போய் வச்சேன். இவனால் ஒரு பிரயோஜனம் இருக்குதா என்ன? இங்கே பாருங்க, இங்கே $12. இப்படி தான் அங்கேயே நாய் பண்ணிகிட்டு இருந்துருக்குது. சரி இங்கே ஏதாவது இருக்குதான்னு பார்த்தேன், எதுவும் இல்லை. இவன் தான் வாங்கினா நம்மளால் வாங்க முடியுமான்னு பார்த்தா கிளிக் பண்ணால் ஒன்றும் காட்ட மாட்டேங்குது. சரி நானும் அப்படி கிளம்பிட்டேன். அப்படியே போயிட்டு இன்னொரு பொருள் போட்டோமே அதை எடுக்க வந்தேன். இதை எடுத்துகிட்டு நான் அப்படியே திருப்பி போயிடுவேன். அப்படியே பிக் பண்ணி எதையாவது ஒரு பக்கமும் இடிக்காமல் எடுத்துகிட்டு போகலாம் பார்த்தா பாருங்கள் குறுக்க போயிட்டு வந்தான். கடுப்பாயிடுச்சு. யாரா வண்டின்னு ஒரு பொருள் போட்டானாங்க. சும்மா கையாட்டிக்கிட்டே வரான். இன்னும் ஒரு $2000 தான். எப்படியாவது எடுத்துகிட்டா போதுன்னு தான் இருந்தது. அந்த பொருளை இங்கே வச்சுட்டேன்னா அப்படியே நைஸாக நடந்து போயிட்டே இருந்தேன். இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்க வந்தால் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். சரி அப்படியே நடந்து போனேன். தேடுறோம் பொருள் கிடைக்கவே இல்லைங்க. கடைசி வரைக்கும் கிடைக்கல. இதில் அந்த மிருகம் வந்திருந்தாவது ஏதோ ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த மிருகத்தையும் காணுமா, அதான் ஒரு மாதிரி மேட்ச் டல்லாக போயிருக்கும். நடுத்த ஹார்ட்டில் போட்டு எல்லாரும் அங்கே ஒரு பொருள் இருந்தது பார்த்தேன். சரி இதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இங்கே ஒரு பொருள் இருக்குன்னு உள்ளே அப்புறமா போய்க்கலான்னு சொல்லிட்டு வச்சிடலான்ட்டு நான் போனேன். போய் வச்சுட்டு திருப்பி வருவேங்கிட்டு அப்படியே பொறுமையாக எடுத்துகிட்டு போனேங்க. அந்த பைத்தியக்காரன் குறுக்க வந்துடுறப்பேன். வந்துடாதடே அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் பொறுமையாக நவுத்திட்டு போனேன். அப்படியே பொறுமையாக எடுத்துகிட்டு போய் வைப்போம். ரைட்டு. இன்னும் அந்த ஒரு பொருளை எடுத்துகிட்டு உள்ளே ஏதாவது இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிப்போம். ஒருக்கா இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் யாரும் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. நானும் கேட்குறதில்ல. இனிமேல் இந்த வீடியோலாம் கடைசி வீடியோ லைக்னு கேட்குறது. இதுக்கப்புறம் நான் எந்த வீடியோலையும் நான் கேட்க போகிறது கிடையாது. பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், பிடிக்காட்டி விடுங்க. சரி நான் அப்படியே இதுக்குள்ளே ஏதாவது இருக்குதான்னு பார்க்க போனேன். எதுவும் இல்லை, ஒன்றுமே. டாய்லெட் தான் இருந்தது. ப்ளஷ் பண்ண முடியுமாலாம் செக் பண்ண அப்புறமா தான் அதிலலாம் ப்ளஷ் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. செம்ம ஜாலியாக இருந்தது. சரி நான் அப்படியே பொறுமையாக தூக்கிட்டு போனேன். இவன் குறுக்க வந்துட்டான். திடீர்னு நல்ல லெஃப்ட்டுக்காக கொடுத்து வந்துச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். $244. 250 எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்கள். சும்மா குதிச்சதுக்கு கம்மி பண்ணிட்டானுங்க. திருப்பி குதிச்சு பார்த்தா கம்மி பண்ணலை. அப்புறம் இந்த எக்ஸ்டர்னல் பாயிண்ட் அந்த சைடு தானே இருந்தது. நான் உட்காந்து தலாவிட்டு இருக்கிறேன், எங்கடா போச்சுன்னு. வீடியோ எடிட் பண்ணும்போது தான் இதையே நான் கண்டுபிடிச்சேன். எங்கடா போச்சு எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டுன்னு நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த பைத்தியக்காரன் இங்கே இருந்தான். சரி உள்ளே இருக்க மாட்டேங்குதேன்னு போனேன். பார்த்தீங்களா 250 எவ்வளோ கம்மியாயிடுச்சு. இது சும்மா மூஞ்சி மேலே இடிச்சு இப்படி பண்ணுதுங்க. என்னங்க நான் பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் தான் நினச்சிட்டு நானும் பொருள் தேட ஆரம்பித்தேன். தேடுற கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. இவன் வேறு இங்கே நின்றுட்டு இருந்தான். இவனை தூக்க முடியுமான்னு பார்த்தேன். அதிலலாம் தூக்க முடிஞ்சது. இவ்வளோ அவனை தூக்க முடியல. சரி என்னடா பண்ணுறதுன்னு நானும் அப்படியே விட்டுட்டு நான் சரி வந்துட்டேன். இதில் பார்த்தா வேகனாக நடக்கிறேன். குனிஞ்சிக்கிட்டு போனால் நல்லா வேகனாக போதாட்டங்குதுன்னு பார்த்தா ஸ்டாமினா யூஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கே தெரில. சரி நான் அப்படியே இங்கே ஏதாவது பொருள் இருக்குமான்னு தேடிட்டு வந்தேன். இங்கே ஒன்றுமே இல்லை. சரி அப்படியே வேறு இடத்துக்கு போமேன்னு போனேன். இவன் பாருங்களேன், நான் தேடிட்டு வரேன். அப்போ தான் உள்ளக்க போகிறேன். எதுக்கு இவன் போகிறானே தெரிய மாட்டேங்குது. சரி நான் அப்படியே இந்த சைடு போனேன். இந்த சைடு ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா இங்கேயும் ஒன்றுமே இல்லை. இங்கே தான் ஒன்றும் இல்லை. வேறு எங்கேயாவது ஏதாவது ஒரு பொருள் இருக்கும் கண்டிப்பாக, அதையாவது போய் எடுப்போம்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். இந்த சைடுமே ஒன்றுமே இல்லை. என்னடா இது ஒரு இடத்துல ஒரு பொருளும் இல்லை. ஒரு வேளை அவ்வளோதான் போல் கேமு, இதோட முடிஞ்சிட மாட்டேங்க நான் நினச்சி கட் பண்ணலான்ற அளவுக்கு போயிட்டேன். கடைசியாக ஒரு டைம் தேடி பார்ப்போமேன்னு சொல்லி ஃபுல் இடத்தையுமே அலசி ஆராய்ஞ்சிட்டேன். ஒரு இடம் உடம்பு ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருந்தேன். இங்கே பொருள் இருக்குமே இது பார்த்தா எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டு. நான் என் சரி போகல. சரி அப்புறம் போய்க்கலான்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டேன். இந்த கெடிகாரத்தை எடுக்க முடியுமான்னு சொல்லி நானும் கீழே குனிஞ்சு தேடுறேன். கடைசி வரைக்கும் எடுக்க முடியல. அப்புறம் பார்த்தா அந்த பொருள் உடஞ்சே போச்சு. கடவுளேன்ட்டு நானும் அப்படிக்கா வந்துட்டேன். எங்கே தான் பொருள் இருக்குமான்னு பார்த்தா இந்த மேலே ஒரு லேப்டாப் இருந்தது. ஃபோன் பண்ணுறது. இதை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டோம்னா இன்னும் ஒரு $500 மட்டும் எடுத்துகிட்டா போதுன்ற மாதிரி தான் இருந்தது மேட்ச்சு. ஆமாம், இதை வச்சுட்டா இன்னும் ஒரு $500 மட்டும் எடுத்தால் போதும்.
சரி அது ஏதாவது பொருள் கிடைக்குமான்ற மாதிரி தேடன்றதோட தர்றான் $500. கடைசி வரைக்கும் கிடைக்கலையே. அப்புறம் இங்கே வந்து பார்த்தா இங்கே ஊருப்பட்ட பொருள் கிடந்தது. இங்கே கொஞ்சம் கிடக்குதா, இந்த இங்கே ஒரு கொஞ்சம் கிடக்குது. அங்கே பார்த்தா அங்கே ஒரு ரிங்கு வேறு கிடக்குது. சரி உள்ள இன்னும் நிறைய பொருள் இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நான் இதை வைக்க போயிட்டேன். இங்கே தாங்க ஒரு பெரிய சம்பவம். எஸ்டர்னல் பாயிண்ட்டு எங்கன்னே தெரியல. நானும் தெலாவிக்கிட்டே இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு பார்லாம் கிடக்குது. ஐயோ எல்லா பொருளும் கண்டுபிடிச்சிட்டோம். எஸ்டர்னல் எங்கடா இருக்குன்னு தேடுன்னு தேடுறேன். ஐயோ ஒரு வேளை தொலைச்சிட்டோமா என்னன்ற மாதிரி தேடிக்கிட்டே கிடந்தேன் எவ்வளோ நேரமாக. அங்கே சுற்றி இங்கே சுற்றி இதை கட் பண்ணாத வீடியோவில் எவ்வளோ நேரமாக தேடிக்கிட்டு கிடந்தேன். சரி இதுக்கு மேலே கட் பண்ண வீடியோவே இருக்காது, அதனால தான் இந்த தேடுறது பார்ட்டை மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒன்றும் பண்ண முடியலைங்க. அதுக்கு மேலே கட் பண்ண முடியல. கட் பண்ண ரொம்ப லேட்டாகுது, ரொம்ப சீக்கிரம் முடிகிற மாதிரி இருந்தது. அதனால் தேடுற வீடியோ மட்டும் அப்படியே வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தா இங்கே கிடந்துருக்குது. இங்கே இதை வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இன்னும் இருக்கிற அந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தா கம்மியாக தான் தேவைப்பட்டது. சரி இதை தூக்கிட்டு போய் வச்சா மேட்ச் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கை பிக் பண்ணவே முடியல. சரி இதை உடச்சிடக்கூடாதான்னு சொல்லிட்டு பொறுமையாக உக்காந்து கிராஃபெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக எடுத்தேன். $600. அப்படியே பொத்தனாப்பில் தூக்கிட்டு போய் வச்சிடலாமேன்னு எடுத்துகிட்டு போய் பொறுமையாக வைக்க போனேன். அப்படியே நைஸாக போய் வச்சிடலான்னு போனேன். நம்ம டீம்மேட் ஆகாவலி எங்கே போனானே தெரில. அவனும் ஆளையாகணும். திருப்பி ஒரு கன்ஃபியூஷனில் இங்கே வந்துட்டேன். அப்புறம் தான் வழி தெரிஞ்சு இப்படிக்கா சுற்றிட்டு போயிட்டு இங்கே வரணும். இதை வச்ச உடனே அவ்வளோதான் மக்களே. கேம் பிளே பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்றும் பண்ண வேணாம். அவ்வளோதான் வீடியோ. பாய்.